யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த தினத்தில் எபிரேய பாஷையினுடைய 9வது எழுத்து, அதை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். அதை கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக, நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் எபிரேய பாஷையில் உள்ள 22 எழுத்துக்களில் ஒவ்வொன்றாக படித்து வருகிறோம். இந்த தினத்தில் 9வது எழுத்து டேட் என்பதான எழுத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். ஆவியானவர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து வேதத்தின் மறைவுகளை கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்துவதையே சொல்லிக்கிறேன். இதை பார்க்க போகின்ற, கற்றுக்கொள்ளப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய ஆவியானவரை நிரப்பி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க சொல்லிக்கிறோம். இதனர்த்தம் நம்முடைய பிள்ளைகள் இன்னும் கிறிஸ்துவிலே, வேதத்திலே வளரும்படியாக கர்த்தர் கிருபைக்காக இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார். எபிரேய பாஷையினுடைய 22 எழுத்துக்கள், ஒவ்வொரு எழுத்திலும் எண்ணியல், நியூமராலஜி, நியூமரிக் வேல்யூ, அந்த எண்ணினுடைய மதிப்பீடு இருக்கிறது. இரண்டாவது அதனுடைய சித்திரம், வார்த்தை சித்திரம், பிக்டோகிராஃப், வேர்ட் பிக்சர். பழைய காலத்தில் புராண எபிரேயர்கள் அதை எழுதும்போது சித்திர வடிவில் தான் எழுதுவார்கள். ஆகினால் தான் நியூமராலஜியும் இந்த எண் வடிவத்தையும் சித்திர வடிவத்தையும் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் உள்ள மறைபொருளும் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 9வது எழுத்து, இட் இஸ் 9th லெட்டர், 9th ஹீப்ரு லெட்டர், 9வது எபிரேய எழுத்து. இது டேட், டேட் என்று சொல்லுவார்கள். இந்த டேட் எழுதும்போது இப்படி போட்டு பாம்பு ஒரு விலை வரும், இப்படி போட டேட். அப்போ ஆங்கிலத்தில் ஈக்குவலன்ஸ், இன் இங்கிலீஷ் they say T, equal to T. இப்போ ஆங்கிலத்தில் இந்த எழுத்துக்கு T என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த டேட் என்று சொல்லும் பொழுது பல நல்ல காரியமும் கெட்ட காரியமும் அடங்கியிருக்கின்றன. 9 நியூமரிக் வேல்யூ, எண் மதிப்பீடு. அப்ப எண் மதிப்பீடு 9. இந்த 9 பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9க்குள்ள மற்ற 8 எண்களும் அடங்கி உள்ளன. ஆகியதான் சொன்னேன், இந்த 9 எழுந்த எழுத்துல நல்லதும் இருக்கிறது, தீயதும் இருக்கிறது. ஆகினாலே முதலாவது நாம் இந்த 9 என்கிறதான நியூமரிக் வேல்யூ, இந்த நியூமரிக் வேல்யூ 9, அதை குறித்து படிக்க போகிறோம். 9 என்று நமக்கு சொன்ன உடனே ஆவியின் கனிகள் 9 என்பது நமக்கு ஞாபகம் வரும். அப்ப ஆவியின் கனி நம்ம நவதானியம் என்று சொல்லுவோம், நவரத்தினங்கள் என்று சொல்லுவோம். அதுபோலதான் இந்த 9 என்று சொல்லும் பொழுது இதில் ஆவியின் கனி வருகிறது. நாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது இந்த ஆவியின் கனியை குறித்து நாம் நன்றாக அறிகிறோம். ஆனால் இதிலே உள்ள தீய காரியங்கள் என்ன, எதற்கு நாம் எண்டையும் நல்லதையும் தீயதையும் சேர்த்து படிக்க போகிறோம்? இதனுடைய பிக்டோகிராஃப், இஃப் யூ see is pictograph, இதனுடைய அந்த சித்திர வடிவம், அதை நாம் படிக்கும்போது தான் இந்த நல்லதும் கெட்டதும் என்பதான காரியம் நமக்கு புலனாகும். ஆகினால முதலாவது நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். 6 முழம்
அகலம் 60 முழம் உயரம். அப்ப இந்த முழம் என்று சொல்லும் பொழுது இந்த ஃபீட் கணக்கில் அடி கணக்கில் நாம் பார்க்கும்போது 90 feet height, 90 feet height, 9 feet wide. பாருங்க, தமிழ் பைபிளில் 60 அடி உயரம், 6 அடி அகலம். ஆனால் ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது NIV பைபிள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா 90 feet ஹைட்னு இருக்கும். அப்ப அந்த 9 என்பதான அந்த எண் இங்கே வருகிறது. எதில் வருகிறது? ஒரு பொற்சிலை, நேபுகாத்நேச்சர் நிறுவின ஒரு பொற்சிலை, 90 அடி உயரம், 9 அடி அகலம். அவ்வளவு பெரிய ஒரு பொற்சிலையை நிறுவியிருக்கின்றான். இரண்டாவது இன்னொரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகின்றோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம், 1 சாமுவேல் 17:4. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்தில் இருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரமும் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் உயரத்தை குறித்து இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இதையும் NIV பைபிள்ல நாம் வாசிக்கும் போது 9 feet height, தமிழில் 6 அடி உயரம் 1 ஜான். அப்போ ஆங்கில பைபிள்ல NIV-ல 9 feet. நான் இங்கே ஒரு காரியம் எழுதி இருக்கிறேன். 1 சாமுவேல் 17:4. நல்லா கவனிச்சுக்காங்க. தமிழில் வந்து வேல், சாமுவேல். ஆனா நான் எழுதினதை பாருங்க, சாமுயே. அப்போ சாத்தா உள்ள வந்துட்டான். நல்லா கவனிக்கணும். இம்மானுவேல், இம்மானுவேல் அல்ல, இம்மானுவேல். இஸ்ராவேல் இல்ல, இஸ்ராயேல். அப்போ இந்த எழுத்தை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். பைபிள் போலதான் இருக்கணும், பைபிள் இருக்காது. கர்த்தருடைய வசனம் போலதான் இருக்காது, கர்த்தருடைய வசனம் போல இருக்காது. அதுக்குள்ள சாத்தம் வந்துடுவான். அப்போ இந்த 1 சாமுவேல் 17:4 கோலியாத்தினுடைய உயரத்தை குறித்து சொல்லும் பொழுது NIV ஸ்டடி பைபிள்ல ஆங்கிலத்தில் 9 feet high. அவன் 9 அடி உயரம் உள்ளவனாக இருந்தான். 9 ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண வேண்டும். லூக்கா 17வது அதிகாரம் 17ஆம் வசனம். லூக்கா 17:17. லூக் 17:17. அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து நிகழ்த்திய இந்த அற்புதம் நமக்கு நன்றாக தெரியும். 10 தொழில் நோயாளிகள் இயேசுவிடம் வந்து சுகம் பெறுவதற்காக வந்தார். அவர் வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் போகின்றார்கள். போகிற வழியில 10 பேரும் சுகமானார்கள். இந்த தொழில் நோயிலிருந்து விடுதலை பெற்றார்கள். ஒருவன் வழியிலே போய் கொண்டிருக்கும் போது தன் சரீரத்தை பார்த்து, தன் சரீரத்தில் ஏற்பட்ட தன் மாற்றம், அந்த குணம் சுகமான உடனே அவன் கர்த்தருடைய வார்த்தையை அங்கே வைத்துவிட்டு கர்த்தரையே பார்க்க போகின்றான். நன்றி செலுத்தும்படியே திரும்பி வருகின்றான். அப்பொழுது இயேசு அந்த தனிப்பட்ட ஒரு நபரை பார்த்து சொல்கிறார், குணமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா, நீ ஒருவன் மாத்திரம் வந்திருக்கிறாயே, மற்ற 9 பேர் எங்கே? 9. நல்ல கவனிக்கணும். 9 டேட். இதுல ஒரு முக்கிய விஷயம் கிடைக்கிறது. அந்த முக்கியமான விஷயம் என்ன என்பதை தான் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். அவ இவ்வளவு நேரம் நம்ம நியூமரிக் வேல்யூ படித்தோம், எண் மதிப்பீடை படித்தோம். இப்பொழுது வந்து பிக்டோகிராஃப் என்று சொல்லும்போது பிக்டோகிராஃப் சித்திர வடிவம் இல்லையென்றால் வேர்டு பிக்சர் ஏதோ ஒன்று. அப்போ இந்த வேர்டு பிக்சர் இது எப்படி எழுதுவாங்கன்னா, டேக். நல்லா கவனிச்சுக்காங்க. இந்த டேக் வந்து ஒரு பாம்பு போல இருக்கும்.
பாம்பு போல இருக்குதா? இந்த பாம்பை ஒரு பெட்டிக்குள்ள வச்சிருப்பாங்க. இதுதான் பிக்டோகிராஃப். இந்த டேட்டுக்கு பிக்டோகிராஃப் இது. ஆனா அது வந்து பாம்பு, ஸ்னேக், ஸ்னேக், சர்பன்ட். அப்ப ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல இந்த சர்பண்ட் தான், இந்த சர்ப்பம் தான் ஏவாளை வஞ்சித்தது. ஏவாளை வஞ்சித்து கர்த்தருடைய வசனத்தை போல சொல்லி திசை திருப்பி விட்டான். கர்த்தருடைய வசனத்தை போலதான் இருக்கும் கேட்டவுடனே, ஆனா அது கர்த்தருடைய வசனம் அல்ல. இங்கே இது சர்ப்பம், பிக்டோகிராஃப், சர்பம் ஸ்னேக், அது ஒரு பாம்பு. அதனுடைய பாம்பினுடைய அந்த பெட்டி, பாம்பு வைத்திருக்க பெட்டி. பழைய காலத்துல நாம தான் சிறுவர்களாக இருந்த சமயத்தில் ஊருக்குள்ள இந்த பாம்புகளை, நல்ல பாம்புகளை பெட்டிக்குள்ள வைத்துக் கொண்டு வருவார்கள். பாம்பாட்டி வந்து ஊதி அதை வெளியே கொண்டு வருவான், கொஞ்சம் படம் காட்டி ஆட்டத்தை காட்டுவான், திரும்ப அந்த பெட்டிக்குள்ள வைத்து விட்டு பணத்தை எல்லாம் வசூல் பண்ணிட்டு போவான். அப்ப நமக்கு நன்றாக தெரியும் அந்த பெட்டி பாம்பு பெட்டிக்குள்ள இருக்கிறது. பாம்பு பெட்டிக்குள்ள இருக்கிறது. இப்போ ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஆண்டவர் முதல் நாளிலே வெளிச்சம் உண்டாக கடவுது. அவன் வெளிச்சத்தையும் இருளையும் ஆண்டவர் தனியாக பிரிக்கிறார். அப்போ லைட் அண்ட் டார்க்னஸ். இந்த லைட் அண்ட் டார்க்னஸும் நம்ம 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தை பார்க்கிறோம். ஆழத்திலே இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். இருள் இருக்கிறது, இந்த டார்க்னஸ் இருக்கிறது. இந்த டார்க்னஸுக்குள்ள இந்த பாம்பு ஒளிச்சு இருக்கிறது. இவன் முதல் நாளிலே கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாக்கப்பட்டவுடனே பாம்பு வெளிப்பட்டது. சர்ப்பமாகிய இந்த பாம்பு சாத்தான் இங்கே வெளிப்படுகிறான். 2ஆம் நாளிலே தேவன் அந்த நாளை படைத்த பிற்பாடு நல்லது என்று சொல்லவில்லை. ஏன் நல்லது என்று சொல்லவில்லை? வெளிச்சம் உண்டாதனால பாம்பு சர்ப்பம் அங்கே இருக்கிறதை கர்த்தர் பார்த்தார். ஆகினாலே அதை பார்த்து விட்டு நல்லது என்று சொல்லவில்லை. பாம்பு அங்கே, சர்ப்பம் அங்கே இருக்கிறது. அது வந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்னும் இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கின்ற வேளையில இந்த சர்ப்பம் போன்ற காரியங்களை ஆண்டவர் நலமானதுக்கும் பயன்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். யாத்திரையாகமம், எக்ஸோடஸ் 4ஆவது அதிகாரம், யாத்திரையாகவும் 4ஆவது அதிகாரத்தை நாம் திரும்பிக் கொள்வோம். 2 முதல் 4 வரை. கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். உன் கையில் இருக்கிறது என்ன என்று கர்த்தர் மோசேயிடம் கேட்டார். ஒரு கோல் என்றார். ஒரு கோல் கையில் இருக்கிறது என்று சொன்னான். அதை தரையிலே போடு என்றார். அதை தரையிலே போடு என்று சொன்னான். அவன் அதை தரையிலே போட்டபோது, அந்த கோலை மோசே தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. அது சர்ப்பமாயிற்று. மோசே கோலை தரையிலே போட்ட உடனே சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்று சொன்னார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. பாத்தீங்களா? மோசே கரத்திலே இருக்கிற கோல் கர்த்தர் சொன்ன மாத்திரத்துல சர்ப்பமாக மாறிவிட்டது. பார்வோனுக்கு முன்பாக நிகழ்த்தப்பட்ட ஒரு காரியம். இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகின்றோம். எண்ணாகமம் 20ஆவது அதிகாரம் 11ஆம் வசனம். எண்ணாகமம் 20:11. தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். கண்மலையை பார்த்து ஆண்டவர் பிதாவாகிய தெய்வம், யெகோவா தெய்வம் மோசேயிடம் சொல்கிறார், கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். மோசே மக்கள் முறுமுறுப்பு நிமித்தமாக
அந்த சூழ்நிலை சரியில்லாதபடினாலே அவன் கொஞ்சம் கோபம் அடைந்தவனாக கன்மலையை பார்த்து பேச வேண்டியவன் இப்போது அந்த மோசே கன்மலையை நோக்கி 2 முறை அடித்தான். அவ 2 முறை அடித்ததுனாலே அந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. அந்த கன்மலையை அடித்ததினாலே அவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டான். இந்த ஒரு சம்பவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் கன்மலையிடத்தில் பேச சொன்னார். அவரோடு கூட சென்றது அந்த கன்மலையே என்று நாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த கன்மலையை பார்த்து பேசணும். கன்மலையை அடித்துட்டான். அப்ப கன்மலை கிறிஸ்து. இப்போ அந்த சர்ப்பம் என்றுதான் அந்த சூழ்நிலை இங்கே இருந்ததுனாலே இந்த மோசேக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தது. இன்னும் ஒரு இடத்தில் பார்க்கின்றோம். எண்ணாகமம் 21வது அதிகாரம் 11வது வசனம். எண்ணாகமம் 21:9. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேலே சுத்தி வைத்தான், தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இந்த சிம்பலை நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த சிம்பல் இப்போ முன் நாட்களில் டாக்டர்கள் இந்த சிம்பலை சொன்னாங்க. செஞ்சிலுவை, ரெட் கிராஸ். இது ரெட் கிராஸுடைய அடையாளம். அப்ப இந்த ரெட் கிராஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, இது எங்களுடைய சிம்பல் அடையாளம், அதனாலே மருத்துவர்கள் டாக்டர்கள் நீங்க இதை பயன்படுத்தக்கூடாது, உங்களுக்கு தனியான ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ மருத்துவர்களில் அநேகர் கிறிஸ்தவராக இருந்தபடினாலே மேலை நாட்டில் உள்ளவர்கள் மோசே வனாந்தரத்துல ஒரு கோலின் மேலே உருவாக்கி அந்த வெண்கல சர்ப்பத்தை அப்படியே வரைந்தார்கள். இப்படி ஒரு கோல், அதுல இந்த சர்ப்பம் வெண்கல சர்ப்பம். இந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். அப்போ ஒரு புறத்துல மோசே தன்னுடைய கையில இருக்கிற கோலை தரையில போட்ட போது அது சர்ப்பம் ஆயிட்டு, இன்னொரு புறம் இங்க ஒரு கோலை நிறுத்தி வெண்கல சர்ப்பத்தை உருவாக்குகிறான். ஒரு நல்லதும் இருக்கிறது, ஒரு தீயதும் இருக்கிறது. ஆனால் இங்க என்ன நல்லது? வெண்கல சர்ப்பம். மக்கள் எல்லாம் சர்ப்பத்தினாலே கடிப்பட்டு, பாம்புகளால் கடிப்பட்டு செத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே எவர்கள் இந்த வெண்கல சர்ப்பத்தை, இந்த வெண்கல சர்ப்பம் தூக்கி நிறுத்தப்பட்டிருப்பதை பார்க்கின்றார்களோ நோக்கி பார்க்க எவரும் பிழைப்பார்கள். அவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தர், பாவம் பார சுத்த கண்ணன், பாவத்துக்கு விலகி ஓடியவர். இப்ப நம்ம என்ன கொண்டு வரோம்? இந்த வெண்கல சர்ப்பம், இந்த வெண்கல சர்ப்பத்துல நோ பாய்சன். வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தா அப்படி இல்லை, அந்த பரிசுத்தரை நோக்கி பார். வெண்கலம் என்று சொல்லும் பொழுது, இந்த பிரான்ஸ் என்று சொல்லும் பொழுது அது ஒரு ஜட்ஜ்மெண்ட். பைபிள் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட, நம்முடைய ஜட்ஜ்மெண்ட, நமக்கு இருக்கிற அந்த தீர்ப்பை கல்வாரி சிலுவையில் இயேசு ஏற்றுக்கொண்டார். இந்த பாவம் வர சுத்த கண்ணன் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இவரை பார்த்து நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள். பாவத்துல மரித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள். அவன் இதுதான் டாக்டர்கள் இன்றைக்கு மருத்துவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற அடையாளம். அப்ப மருத்துவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற அடையாளம் என்ன? இந்த அடையாளம் தான். எந்த நிலையிலிருந்து, எந்த இடத்திலிருந்து, எந்த சம்பவத்திலிருந்து வருகிறது? எண்ணாகமம் நம்பர்ஸ் 21:9. இதுதான் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 14, 15, 16 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது மரத்திலே தூக்கப்பட்டார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அங்கே பிழைப்பார்கள். பூமி எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை நோக்கி பாருங்கள், அப்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பாவம் பாராத சுத்த கண்ணன் அந்த இயேசு கிறிஸ்து, பாவத்துக்கு வினைக்கு ஓடினவர், பாவத்துக்காக மரித்துக் கொண்டிருக்கிறவர், நமக்காக வெண்கல சர்ப்பமானார். அந்த சர்ப்பத்தை போல இவர் மாறினார். ஆனால் அவரிடத்துல எவ்வளவு வேணும் பாவம் இல்லை. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். இறுதியாக ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு போகிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நாம் முடிப்போம்.
எக்ஸோடஸ் யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே நமக்கு நினைவு வருகிற காரியம் தேவனாகிய கர்த்தர் மோசேயிடம் கொடுத்த 10 கற்பனைகள், 10 commandments. 10 commandments, 10 கற்பனைகள். இந்த 10 கற்பனைகள்ல ஒரு எழுத்து கூட இந்த டேக் இல்ல. 10 கற்பனைகள்ல ஒரு எழுத்து கூட டேக் என்கிற எழுத்து இல்ல. ஏன்? அது சர்ப்பம். 10 கற்பனைகள் ஆண்டவராலே புடமிடப்பட்டு கொடுக்கப்பட்ட கற்பனைகள். அவருடைய சொந்த விரல்களாலே எழுதி கொடுக்கப்பட்ட அந்த கற்பனைகள். அந்த கற்பனைகளிலே ஒரு எழுத்து கூட டேக் கிடையாது. இந்த டேக்கை கர்த்தர் வெறுத்தார். இந்த டேக்கை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இந்த டேக்கை கர்த்தர் நல்லதாக மாற்றினார். இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு நல்லவராக இருந்து நம்முடைய பாவத்துக்காக மரித்து கல்வாரி சிலுவையிலே தொங்கி ஜீவனை கொடுத்து அவர் பெற்றுக்கொண்ட தண்டனை நிமித்தமாக நமக்கு வாழ்வு கிடைத்தது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புதிய நபர்களிடம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது நிமித்தமாக கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பு நிறைந்த ஆண்டவரை ஆசீர்வாதமாய் கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். டேக் என்கிறதான இப்ரேய பாஷையினுடைய 9வது எழுத்தை நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. நல்லதும் இருந்தது, கெடுதியும் இருந்தது, தீயவும் இருந்தது. ஆண்டவரை நலமானதை நாங்கள் பிடித்துக் கொள்ள கர்த்தர் தெரிவித்தார். எங்களுக்காக வெண்கல சர்ப்பம் ஆணைய உண்மை நோக்கி பார்க்கிற எவரும் பிழைப்பார்களே. எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தண்டனை ஏற்றுக்கொண்டவரை நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி. 10 கற்பனைகளே ஒரு எழுத்து கூட இந்த தேர்த்து வராத அளவுக்கு மிக ஞானமாய் எழுதி வைத்திருக்கின்றே. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இவருடைய வார்த்தையை எழுத்துக்களை படித்து இன்னும் ஆண்டவர் உள்ளே வைத்திருக்கின்ற அந்த பெரிய மாபெரும் வெளிப்பாடுகளை அறிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் இன்னும் வளர வேறுபட கர்த்தர் கிருபைக்காக அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.